அண்ணனே சொல்லிட்டு போட்டாரு. கௌரி, இனிமே நீ என்ன கவனிக்கணும். இனிமே தானா? நீ காலேஜ் சவாரி வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி? பரவாயில்லையா? தேவலாம் போதுங்கிற. அப்புறம் எப்படி கொடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்த அடுப்புல எப்படி கொடுத்துட்டா அப்புறம் தலையில உட்காந்துக்குவிய. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு வாங்க போங்க யாங்க நீங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பைய அவ தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு மாடி மாடி என்னடி அப்படின்னு கூப்பிடுற ஆம்பளையத்தை சேர்ந்தவன் தானே நீ. ஏயோ, நீ காதலை பத்தி வாயால புலம்புற, நான் கண்ணால பேசுறேன். அதை புரிஞ்சுக்க முடியல. காதலுக்கு வந்து தர மூஞ்சி கௌரி, நீ பூமி மேலதான் வச்சிருக்கா. கௌரி கௌரி, நம்ம காதல் சீன்ல அடுத்த கட்டம் என்ன? கௌரி கூப்பிடுறாங்க, அம்மா கூப்பிடுறாங்க. ஐயோ, இந்த சீன்ல அவங்க வரப்படாது. அவங்க வந்துட்டா நான் நிக்கப்படாது. நான் வரேன். கௌரி தெரியுமே, நான் உன்னத்தான பார்க்க வந்தேன். உன்னை பார்க்கலன்னா அன்னாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை கோட்டை விட்டுட்டு ஒரு வாட்டம். கௌரி, இன்னது பட்ட விரிச்சோடி கிடந்து பெரியவர் சின்னவர் எங்க காண? பெரியவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு, சின்னவர் நிலவு வசூலுக்கு போயிருக்காரு. நீ எங்க போறியா? எனக்கு போக்கடங்க. லீவு நாள்ல கூட வீட்டுல பொழுது பார்க்காம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பொழுது போகணுமா? கழுத வண்டி வேறு. என்னது? காலையில மார்னிங் ஷோ பார்த்துட்டு, மத்தியானம் மிலிட்டரி ஓட்டல ஒரு குடி குடிச்சிட்டு, ஏதாவது மேட்சியை பார்த்துட்டு, ஈவினிங் டிஃபன் உடுப்பி ஓட்டல முடிச்சுட்டு, அப்படியே ஜாலியா பீச்சுக்கு போய் காத்தியம் கடையிலையும் வாங்கி தின்னுட்டு, கடைசியா ஓரியன் பை நைட் பார்த்துட்டு நிம்மதியா நிதானமா வீட்டுக்கு வருவோம். என்ன மார்னிங் ஷோவு, மிலிட்டரி ஹோட்டலு, மேட்னி ஷோவு, உடுப்பி ஹோட்டலு, பீச்சு, காத்து, கடலை, ஓரியன் பை நைட். நினைச்சு பார்க்கும்போதே எவ்வளவு நல்லா இருக்கு. அனுபவிச்சு பாரு, இன்னும் நல்லா இருக்கு. என்னது என்னது? சரி, பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சௌரியம் தானே? என்னையா இப்படி போய் கேட்டுட்ட? உன்னை தவிர வேற எந்த பையன் என் கழுத்தை என்ன காலப்படுத்த முடியாது. அப்படின்னா சரி, இன்னையில இருந்து நீ இந்த சக்கரம் சித்திர பார்க்க விட்டுட்டு சந்தோஷமா சத்தம் போட வீட்டுல வந்து உட்காரணும். சோத்துக்கு எங்க போறது? நீ ஏன் சோத்துக்கு போற? நீ இருக்கிற இடத்துக்கு சோறு வரும். என்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீ வேலையில இருந்தா அது எனக்கு தான் ஆகணும். இப்படி ஒரு புரிச்சு எனக்கு கிடைக்கணுமே. கிடைச்சிட்டானே புறப்படு. அவசரப்படாத. ஐயா மரங்கள்லாம் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டு போறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் தானே? அங்கதானே உரைக்குது. என்னது இப்ப வந்து உதைக்குது? அதையே கேட்கிறேன். என்ன கொத்திக்கிட்டு போறதுக்குன்னே என் வீட்டுல ஒரு கழுகு காத்துக்கிட்டு இருக்குதுயா. யார் அந்த கழுகு? என் தாய் மானே. அடப்பாவி, அவன் ஒரு பாதி இல்லையா, பல பாதி. படுபாதி. ஏற்கனவே 2 பேரை கட்டி எடுத்து போட்டு முழுங்கி விட்டு 3ஆம் தாரமா உன்னை எடுத்து போட்டு முழுங்கிறதுக்கு முதல்ல மாதிரி வாய பிறந்து உட்கார்ந்துருக்கானா? ஆமாயா ஆமா. அவ்வளவு ராசிக்காரன் அவன். அவன் பேரெல்லாம் தரராசி. துறையும் இல்ல ராசியும் இல்ல. அவன் ஜாதக பிரகாரம் அவனுக்கு வாக்கப்படுறவங்க சொற்ப வயசுலயே சுமங்கலியா போயிடுவாங்களா ஐயா சொர்க்கத்துக்கு. அதாவது சின்ன சுமங்கலியா? இவன் ஒருத்த உயிரோடு எடுத்துக்கிட்டு வரிசையா ஒருத்தருக்கா டீ கொடுத்து அனுப்புறானா? ஆமா. இவனுக்கு ஏன் இந்த தொழில்? ஐயோ, அந்த யமனோட பாப்ப கைத்துல இருந்து தப்புறதுக்காகத்தாயா உன் நேச கைத்துக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறேன். நினைக்கிறத என்ன முடிச்சு விடுவான்? யார? உன் கழுகு மாமன. ஆள் எப்படி அடிச்சா விடுவானா? அடிக்கிறவன் தான் விடுவான். ஐயோ, அவ்வளவு மொத்தமா? ஆமையா, உன்னோட சேர்த்து இந்த 2-3 பேரை வட்ட வச்சா நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி அவன் ஒருத்தனே இருக்கு. வேண்டாம், அப்போ அடிக்கிற வேலையை நினைச்சுக்கோ, நடிக்கிற வேலையை பத்தி யோசிப்போ. ஆமையா ஆமையா, நடிச்சுட்டாயா நம்ம படைக்கணும். சரி, நீ நடிப்பை பத்தி யோசனை பண்ணு, நான் பொழப்பை பத்தி யோசனை பண்றேன். நம்ம 2 பேரும் கலந்துப்போம். இறங்கடா கலந்து பத்திரம் சக்கரம் சுத்துற வேலை ராஜினாமா மறந்துடாத. பத்துமா?